வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு மனுஷருடைய கலாச்சாரம் எல்லாமே மாறிடுச்சு. அறிவியல் அறிவும் என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாக என்ன ஆயிடுச்சுன்னா பெருகிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்கன்னா கழுதைகளை ஒட்டகங்களை என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அறிவியல் வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுங்க, வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா நிறைய வாகனங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா விமானம் வந்துருச்சு. அறிவியல் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. மனுஷனுடைய கலாச்சாரங்கள் மாறுது, அறிவியலும் முன்னேறுது. ஆனால் தேவனுடைய வார்த்தையில ஏதாவது மாற்றம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து தான் அவர் சொல்றார். வேத வாக்கியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல எத்தனையோ ராஜ்யங்கள்லாம் வந்தது, உலகை ஆளக்கூடிய ராஜ்யங்கள். ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் எழுத்தை ஆகிலும் எழுத்தின் உறுப்பியாக என்ன செய்ய முடியாது, அவனால் அழிக்கலாம் முடியல. இன்றைக்கு மனுஷனுடைய கலாச்சாரம் எல்லாமே பெருகி இருக்குது, அறிவியலும் பெருகி இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவியல் பெருக்கத்தினால தேவனுடைய வார்த்தைகளை அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகளை யாராவது அழிக்க முடியுமா? இயேசு சொல்வாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ என்றென்றைக்கும் எப்படி இருக்குங்க, நிலைத்திருக்கும். அந்த வார்த்தைகளை யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க, அழித்தெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா போடவே முடியாது. சரி, வேத வாக்கியங்கள் எப்படி ஏவப்பட்டது, நம்ம அதை என்ன செய்ய போறோங்க, பார்க்க போறோம். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டதா அல்லது பேசப்பட்டதா? நிறைய பேர் சொல்றாங்க அது எழுதப்பட்டதுன்றாங்க. இந்த வேத வாக்கியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து ஏறக்குறைய 40 பரிசுத்தவான்கள் வேத வாக்கியத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுறாங்க. பாருங்க, பேசினவங்களே எழுதியிருக்கிறாங்க தேவனுடைய வார்த்தைகளை. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, தேவனுடைய வார்த்தைகளை எழுதுற. ரோமர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ரோமர் பவுல் எழுதுனதுன்னு. ரோமர் பவுல் என்ன செய்யலைங்க, எழுதல. ரோமர் புஸ்தகத்தை எழுதுனது யாருன்னா தெத்தி என்ன பண்றாருங்க, எழுதுறாரு. பவுல் சொல்ல சொல்ல தெத்தி என்ன செய்யறாரு, ஏவப்பட்டது யாரு, அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, ஏவப்பட்டு பேசப்பட்டது. அது மனுஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த புஸ்தகங்களை என்ன செய்யறாங்கன்னா அவங்க எழுதுறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் எப்படி ஏவப்பட்டு எப்படி எழுதப்பட்டதுங்கிறத நம்ம என்ன செய்ய போறோங்க, பார்க்க போறோம். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23, 24 பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்களின் காலகட்டத்தில் தேவன் தம்முடைய வார்த்தைகளை எப்படி வெளிப்படுத்துறார்? பேப்பர்ல எழுதி வெளிப்படுத்துறாரா அல்லது கற்பலையில எழுதியிருக்கிறாரா அல்லது தோல் சுருள் எழுதியிருக்கிறாரா? இதை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தேவனுடைய சகல சத்தியங்கள் என்ன செய்யணுங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க, அவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம கையில பைபிள் வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பைபிள் தான் பரிசுத்தமானதுன்னு நினைக்கிறாங்க. எதை நினைக்கிறாங்கன்னா, பேப்பரை, ஒரு சிவப்பு சாயம் பூசப்பட்ட கருப்பு உரையோடு கூட இருக்கக்கூடிய பைபிளை அதுதான் பரிசுத்தம் நினைக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் பேப்பரால் எழுதப்பட்டிருக்கு, அந்த பைபிள் தான் பரிசுத்தம். தேவனுடைய வார்த்தைகள் வேறு எதுல இருந்தாலும் அசுத்தம் நினைக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் எதிலே இருந்தால் பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்துல முற்பிதாக்களின் காலகட்டத்துல தேவனுடைய வார்த்தைகள் எப்படி ஏவப்பட்டது,
அது எழுதப்பட்டதாங்கிறத நம்ம பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமா இருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு. யோபு என்ன சொல்றாரு? யோபு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு. அப்ப அன்றைய நாட்கள்ல வார்த்தைகள் என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. புஸ்தகம்னா பேப்பரா? அது நல்லா கவனிங்க. யோபுவின் காலகட்டத்தில் பேப்பர் பயன்படுத்தப்பட்டதா? பேப்பரை கண்டுபிடிச்சது யாரு? எகிப்தியர்கள் தான் பேப்பரை கண்டுபிடிச்சாங்க. முற்பிதாக்களின் காலகட்டத்திலே, யோபுவின் காலகட்டத்திலே பேப்பர்லாம் இல்லை. அது கல்லில் என்ன செய்யப்படுங்க? வரையப்படும். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். அப்ப எப்படி அவங்க எழுதிக்கிறாங்க? கருங்கல்ல ஒளிவெட்டா எழுதுவாங்க. ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். அப்ப கருங்கல்ல எழுதுறது, ஈய எழுத்துல எழுதுறது, இப்படிதான் என்ன செய்யப்பட்டதுங்க? அன்றைய காலகட்டத்தில், யோபுவின் காலகட்டத்தில் எழுத்துக்கள் இப்படிதான் இருந்தது. ஆனால் முற்பிதாக்களின் காலகட்டத்திலே தேவன் தம்முடைய வார்த்தையில் என்ன செய்யலைங்க? அவர் எழுதல. பரிசுத்த வான்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். வாயின் பிரமாணம். தேவன் பிரமாணத்தை என்ன செய்வாருங்க? கொடுப்பார். வாயின் பிரமாணம், வாய்மொழி பிரமாணம். அப்ப பரிசுத்தவான்கள் கேட்பாங்க, கேட்டுட்டு என்ன செய்வாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. தேவன் எழுதி கொடுக்கல, என்ன செஞ்சாரு? பிரமாணம், வாய்மொழி பிரமாணம். யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அப்போ யோபுவின் காலகட்டத்திலே எழுதப்பட்ட சட்ட ஆவணங்கள் இருந்தது. வசனம் சொல்றார் பாருங்க, என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும். அப்ப யோபுவின் காலகட்டத்திலே எது இருந்ததுன்னா எழுத்துக்கள் இருந்திருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, சட்ட ஆவணங்கள் இருந்திருக்குது, குற்ற பதிவுகள்லாம் இருந்திருக்குது. குற்றம் செஞ்சா என்ன பண்ணிக்கிறாங்க? அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. யோபு அதை சொல்ற. ஆனால் யோபுவின் காலகட்டத்திலே தேவன் எழுத்தை என்ன செய்யலாம்? எழுத்தின் மூலமாக தம்முடைய வார்த்தைகளை அவர் கொடுக்கவே இல்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். தேவன் நோவாட்ட பேசுறார். அவர் எழுதி கொடுக்கல, என்ன செய்யறாருங்க? பேசுறார். நான் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி உலகத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போகிறேன். நீ ஒரு பேரை என்ன செய்ய? உண்டு பண்ணுன்னு சொன்னார். ஆபிரகாமுடைய காலகட்டத்திலே தேவன் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்றார். அப்ப ஆதியாகமம் புஸ்தகத்துல தேவன் தம்முடைய வார்த்தைகளை பேசுறார். அவர் என்ன செய்யலங்க? எழுதிலாம் கொடுக்கல. தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டதுனால அந்த வார்த்தைகள் எழுதப்படாதனால அசுத்தமான வார்த்தைகளா? இல்ல. தேவனின் நேரடி என்ன செய்யறாருங்க? பேசி பிரமாணத்தை கொடுக்கிறார். கட்டளைகள் என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். அப்ப எப்ப எழுத்து முறையெல்லாம் எப்போ வருது? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமிலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். பாருங்க, முதலாக அந்த பேப்பரை பயன்படுத்தினது யாருன்னா எகிப்தியர்கள் தான்.
பாப்பிராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செடியிலிருந்து அவங்க எதை உருவாக்குறாங்க? பேப்பரை என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்குனாங்க. அந்த பேப்பரில் எழுதுவதற்கு எழுத்தாளர்கள் இருந்தாங்க. அவர்கள் மைய என்ன செஞ்சாங்கன்னா பயன்படுத்தினாங்க. அதிகாரப்பூர்வமான ஆவணங்கள் என்ன செஞ்சாங்கன்னா பயன்படுத்தினாங்க. யாருங்க? எகிப்தியர்கள். இப்ப தேடி பாருங்க, பேப்பரை கண்டுபிடிச்சது யார்? தேடி பாருங்க, யாரு தாங்க அது? எகிப்தியர்கள். பாப்பிராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செடியிலிருந்து அந்த பேப்பரை என்ன செய்யறாங்க? அதை உருவாக்குனாங்க. அவங்க தான் முதலாக எழுத்து முறை என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்குனாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எங்கதான் இருந்தாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அங்கிருந்து விடுதலையாகி போனதுக்கு அப்புறம் தேவன் மோசேட்ட சொல்றாரு, நீ ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்ய? எழுது. ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்ய? எழுது. யாத்திராகமம் 24 அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து, தேவனுடைய வார்த்தையை முதலாக எழுதுனது யாரு? மோசே. தேவன் சொல்ல மோசே என்ன பண்றாருங்க? ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறார். புஸ்தகம்னா பேப்பரா? பாப்பிராஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேப்பரா இருக்கலாம். அது நீடித்து உழைக்கக்கூடிய பேப்பர்லாம் கிடையாது. அல்லது தோல் சுருளா இருக்கலாம். ஏதோ ஒன்று என்ன செய்யறாருங்க மோசே? தேவனுடைய வார்த்தைகளை அவர் எழுதுறார். சரி, தேவனுடைய வார்த்தை தோல் சுருளிலையோ அல்லது வெறும் சுருளிலையோ அல்லது இந்த பாப்பிராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுருளை எழுதுறதுனால தேவனுடைய வார்த்தையின் மகிமை குறைஞ்சிருச்சா? மகத்துவம் குறைஞ்சிருச்சா? இல்ல. அப்ப தேவன் தம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போது எழுதுவதற்கு ஏதுவான சூழ்நிலை வருகின்ற பொழுது தேவன் என்ன செய்ய சொல்றாரு? அது எழுதும்படி என்ன செய்யறாருங்க? கட்டளை கொடுக்கிறார். ஐயோ, செடியில் பண்ணப்பட்ட ஒரு பேப்பர் தானே, அதுல எப்படி தேவனுடைய வார்த்தைகளை எழுதலாம் நினைச்சாரா? தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு அந்த நேரத்தில் என்ன பயன்படுத்தப்படுதோ அதில் என்ன செய்யறாருங்க? எழுதுன்னு சொல்ற. யாத்திராகமம் 24 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். தேவன் சொல்றாரு, நீ கற்பலகைகளை என்னிடத்திலே கொண்டு வான்னு சொன்னார். கற்பலகைகள். மோசே என்ன செய்யறாருங்க? கற்பலகை எடுத்துட்டு எங்க போறாருன்னா சீனாய் மலைக்கு போறார். சீனாய் மலையில தேவன் 10 கற்பனைகளை எதில் எழுதி கொடுக்கிறாருங்க? கற்பலகைகளை எழுதி கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் கற்பலைகளை எழுதப்பட்டதுனால அந்த வார்த்தைகள் அசுத்தமாயிருச்சா? என்னங்க, தேவனுடைய வார்த்தையை போய் கற்பலைகளை எழுதலாமான்னு கேட்கலாமா? தேவன் என்ன சொல்றாரு? நீ கொண்டு வா, நான் எழுதி தரேன்னு சொன்னார். அந்த கற்பலைகளை மோசே என்ன பண்ணிட்டாருங்க? உடைச்சு போட்ட. அதுக்கப்புறம் கற்பலை இழைத்து கொண்டு வான்றாரு, கொண்டு போறாரு. மோசே அந்த கற்பலை என்ன செய்யறாருங்க? எழுதுறாரு. தேவனுடைய வார்த்தைகளை மோசே கற்பலையில் எழுதுனதுனால தேவனுடைய வார்த்தைகள் அசிங்கமாயிடுச்சா? அது அருவருப்பாயிடுச்சா? அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை குறைஞ்சிருச்சா? ஐயோ, என்னங்க இது? தேவனுடைய வார்த்தைகள் எப்படிங்க கற்பலைகளை போய் எழுதலாம் அப்படின்னு கேட்க முடியுமா? நிச்சயம் என்ன செய்ய முடியாதுங்க, கேட்க முடியாது. உபாம புஸ்தகம் 34 அதிகாரம் 28 வசனம் பாருங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். அவர் எதில் எழுதுறாரு? பலகை. தேவனுடைய வார்த்தைகள் பலகையில் எழுதப்படுறதுனால தேவனுடைய வார்த்தையின் மகத்துவமோ வல்லமையோ குறைஞ்சிருச்சா? மனுஷர்கள் சிந்திக்கிறாங்க. இன்றைக்கு பைபிள்ல மொபைல்ல படிச்சா பாவம்ன்றாங்க. மொபைல்ல படிச்சா பாவம். டேப்லெட்ல படிச்சா என்னங்க? பாவம். கம்ப்யூட்டர்ல படிச்சா பாவம். அவங்க என்ன யோசிக்கிறது இல்ல? தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தம். அந்த வார்த்தைகள் எதுல எழுதப்பட்டிருந்தாலும் அது என்னவாதான் இருக்கும்?
இந்த வார்த்தைகள் பரிசுத்தமா தான் இருக்கும். அப்ப இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், அந்த தேவனுடைய வார்த்தைகள் கற்பலையிலே பலகையில என்ன செய்யப்பட்டதுங்க? தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டது. ஏறக்குறைய 1000 வருஷம், 1500 வருஷம் வரைக்கும் அந்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. மோசே எழுதின அந்த தேவனுடைய வார்த்தைகள், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் அழிஞ்சு போகுமா? அழிஞ்சு போகாது. தேவன் தம்முடைய வார்த்தைகளை அவர் என்ன செய்யறாருங்க? ஏவுறாரு. அன்றைய நாட்கள்ல எதுல எழுதப்படுதோ அது என்ன செய்யறாங்க? தம்முடைய வார்த்தைகளை அவர் எழுதுறார். எரேமியா புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. நீ ஒரு புஸ்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. கற்பலையில தேவன் எழுத சொல்றாரு. இப்ப தேவன் எதுல எழுத சொல்றாருங்க? புஸ்தக சுருள். பாருங்க, அன்றைய நாட்கள்ல புஸ்தக சுருள் என்ன செய்யப்பட்டதுங்க? பயன்படுத்தப்பட்டது. எரேமியாட்ட சொல்றாரு, நான் சொன்ன எல்லா வார்த்தைகளும் என்ன செய்ய எழுதுன்னு சொன்ன. அந்த புஸ்தக சுருள் இருக்கு இல்லைங்களா, அது தீயில போட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். எரேமியா என்ன செய்யறாரு? புஸ்தக சுருள்ல தேவனுடைய வார்த்தைகளை எழுதுறார். அப்படி தேவனுடைய வார்த்தைகள் அதுல எழுதப்பட்டதுனால தேவனுடைய மகிமை, தேவனுடைய வார்த்தையின் மகிமை குறைஞ்சிருச்சா? இல்ல. சகரியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் பாருங்க. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதனை காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமா இருக்கிறது என்றேன். சகரியாட்ட தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறாரு. சகரியா எதில் எழுதுறாருங்க? புஸ்தக சுருள். தோளால் செய்யப்பட்ட சுருள் என்ன செய்யப்பட்டது? தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டது. பாருங்க, பல நூற்றாண்டுகளாக பழைய ஏற்பாடு பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா தோல் சுருள். அந்த சுருள்ல எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அவளை சீக்கிரம் என்னாகாதுங்க, அந்த சுருள் கெட்டு போகாது. அதுக்காக தேவன் எதை பயன்படுத்துறாருங்க? தோல் சுருள் என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துறாரு. அந்த தோல் சுருள தேவன் பத்திரமா என்ன செய்யறாருங்க? பாதுகாக்கிறார். இன்றைக்கு நான் பழைய ஏற்பாடை நம்ம படிக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன? பாதுகாக்கப்பட்ட அந்த தோல் சுருள். சகரியாவின் காலகட்டத்திலே தேவன் தோல் சுருள் என்ன செய்யறாருங்க? பயன்படுத்துறாரு. அப்ப அந்தந்த நாட்கள்ல மக்கள் எதை பயன்படுத்துவாங்களோ அதிலே தம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யறாருங்க? ஏவுறாரு. எழுதும்படியாக என்ன செய்யறாரு? ஏவுறாரு. ஒரு சகோதரர் எனக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்ல. அந்த லிங்க்ல என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு டினாமினேஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் கையில ஒரு பைபிளை எடுத்துக்கிறார். இந்த கையில டேப் எடுத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு, இதுல இருக்கிற பரிசுத்தம் இதுல இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அவரை பொறுத்த மட்டும் தேவனுடைய வார்த்தைகள் எது பரிசுத்தம் நினைக்கிறாரு? பைபிள், சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பா இருக்கக்கூடிய பைபிளை தூக்கி காண்பிக்கிறார். ஊழியக்காரங்க இன்னைக்கு எதுல பிரசங்கம் பண்றாங்க? டேப்லெட்ல பிரசங்கம் பண்றாங்க, டேப்ல பிரசங்கம் பண்றாங்க, கம்ப்யூட்டரை பயன்படுத்துறாங்க. இதுல இருக்கிற பரிசுத்தம் இதுல இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அந்த நபர் யாருக்கு அனுப்புனாருங்க? எனக்கு அனுப்பி விட்டார். ஒரு டினாமினேஷன் பீப்புள், சத்தியத்தை அறியாத ஒரு ஆளு, சபையை பத்தி தெரியாத ஒரு ஆளு, அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தையை வேதமாக்க எடுத்துக்கிறான். இப்ப நம்ம தேவனுடைய வேத வாக்கியம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? வார்த்தைகள் முதல்ல எதுல எழுதப்படுது? கல்வெட்டுல எழுதப்படுது, ஈய எழுத்துக்கள்ல எழுதப்படுது, சுருள்ல எழுதப்படுது, தோல் சுருள்ல எழுதப்படுது, பாப்பிராஸ்ல எழுதப்படுது தேவனுடைய வார்த்தைகள்.
அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு ஊடகங்கள் மூலமா. அந்த ஊடகங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யறாருங்க, வெளிப்படுத்துற. பாருங்க, டேபை ஒருத்தரை பயன்படுத்த தெரியலன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவருக்கு டைப் பண்ணவே தெரியாது. இப்ப இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்வாங்கன்னா பிரசங்க குறிப்பு வச்சிருப்பாங்க, பைபிளை ஓபன் பண்ணி அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்களா, தேவனுடைய வசனத்தை அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாங்களா. அவங்க என்ன செய்வாங்க, இது மாதிரி பேப்பர்ல என்ன செய்வாங்க, எழுதிக்குவாங்க. இப்ப அவர் என்ன கேட்டிருக்கணும், என்னங்க நீங்க பேப்பரை பயன்படுத்துறீங்க, பைபிளை பார்த்தா நீங்க பிரசங்கமே பண்ணணும், எதுக்குங்க பேப்பரை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாது? ஏன்னா என்ன பிரசங்கம் பண்றோமோ அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அது வரிசை கிரமமா என்ன செஞ்சுக்கிறாங்க, வரிசை கிரமமா எழுதி வச்சுக்கிறார். அப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த வார்த்தைகளை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யறாங்கன்னா போதிக்கிறாங்க. இந்த டேப் அந்த டேப் ரொம்ப அருவருப்பானதுங்க. இதுல தான் சினிமா இருக்குது, மற்ற அசுத்தங்கள்லாம் இதுல தான் இருக்குது. இதை வச்சு பிரசங்கம் பண்றாங்க. சினிமா செய்தி எதுல போடுறாங்க, பேப்பர்ல தான் போறாங்க. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எதுல போடுறாங்க, பேப்பர்ல தான் போறாங்க. நம்ம கையில பைபிள் வச்சிருக்கோம், அது என்ன? அப்ப நம்ம என்ன சொல்லணும், என்னங்க எல்லாமே அசுத்தமா இருக்கு பேப்பர்லாம், அந்த பேப்பர்ல எப்படிங்க பைபிள் எழுதலாம் கேட்கலாமா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பைபிள் பேப்பர் பரிசுத்தம், மற்ற பேப்பர்லாம் எப்படிங்க, அது சாதாரணமானதுதான். ஆனா டேபை பயன்படுத்தினா அது பெரிய பாவம், இதுலதான் எல்லா அசுத்தமும் இருக்குது. அவருடைய சிந்தை எப்படி இருக்கிறது, அது சொல்லக்கூடிய நபருடைய சிந்தை இன்னும் சரியான வளர்ச்சி அவர் என்ன பண்ணலங்க, பெறவே இல்லை. இன்றைக்கு பைபிளை யாராவது அழிச்சு போட முடியுமா? பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பைபிளையும் எரிச்சுட்டாங்க, பைபிள் இல்லாம போயிருமா? இன்றைக்கு எல்லாருடைய கையிலும் என்ன இருக்குங்க, மொபைல் இருக்கு, டேப்லெட் வச்சுக்கிறாங்க, டேப் வச்சுக்கிறாங்க, அதுல பைபிள் இருக்கா? தேவனுடைய வார்த்தைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் தேவனை எப்படி தொழுது கொண்டாங்க, மொபைல். என்னங்க மொபைல் எவ்வளவு அசுத்தமான காரியங்கள்லாம் அதுல வருது, அதுல போய் தொழுது கொள்ளாமன்னு யாராவது கேட்டாங்களா? நம்ம பைபிள் ஸ்கூல் நடத்துறோம், சத்தியங்களை எப்படி கத்துக்கிறாங்க, மொபைல். நாம் ஒரு ஊடகத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது பரிசுத்தம். அன்றைய நாட்கள்ல பாட்டு பாடுவாங்க, பாட்டை என்ன செய்வாங்கன்னா எழுதி வச்சுக்குவாங்க, இந்த பாட்டெல்லாம் பாடணும். அதுக்கப்புறம் பிராந்திய சபை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சிருந்தாங்க, அதுல என்ன பண்ணாங்கன்னா எழுதுனாங்க, இன்றைக்கு இந்த பாட்டு பாடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா போர்டுல என்ன பண்ணாங்கன்னா நடத்துனர் இவரு, பாடல் பாடுறவர் இவரு, ஜெபம் பண்றவர் இவரு, பிரசங்கம் பண்றவரு, கர்த்தருடைய பந்தி நடத்துறவரு, இறுதி ஜெபம் பண்றவரு, எல்லாமே என்ன செஞ்சாங்கன்னா எழுதி வச்சாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் போர்டு வந்துருச்சு, அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுல கனெக்ட் பண்ணிடுறாங்க, மொபைலோட கனெக்ட் பண்ணிடுறாங்க, டேபோட கனெக்ட் பண்ணிடுறாங்க, லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த பிக்சர் அங்க வந்துடும், உங்களுக்கு முன்பதாக என்ன ஆயிருங்க வந்துடும். இதெல்லாம் பாவம். எது பாவங்க? மேல அந்த நடத்துனர் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டவணை, ஒரு சபையினுடைய ஒழுங்கு யார் நடத்தணும், அந்த காரியங்கள் பாட்டு இதெல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் இதுல வந்தோடனே இதெல்லாம் அசுத்தன்றாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் என்னன்னா பைபிளை தான் பார்க்கணும். சர்ச்சு முடிஞ்சோன்னு பைபிள் என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி ஓரத்துல கடாசிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருவான். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமே, அந்த வார்த்தையின்படியாக நடக்கும்னு சிந்திக்கிறாங்களா? பாருங்க, இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய நிறைய கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை எப்படி கத்துக்கிட்டாங்க, மொபைல், இன்டர்நெட் கத்துக்கிட்டாங்களா இல்லைங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்துவின் சபையை பற்றி முதலாக ஒருத்தர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய சபையில் இருந்து ஒரு ஊழியக்காரர் டிவியில பேசுங்க, டிவியில எல்லா சுத்தியும் பாக்குறவங்க அதையும் உட்காந்து பார்த்தாங்களா?
என்னங்க இவரு தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையை டிவியில் வந்து பிரசங்கம் பண்ணிக்கிறான்னு கேட்டாங்களா? ஏன் கேட்கல? முதலாக அவர் தான் பிரசங்கமே பண்றாரு. அதை கேட்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு. அதுல சினிமா வருது, சினிமா பாடல்கள் வருது, எல்லா அசுத்தமும் டிவியில வரத்தான் செய்யுது. அப்ப உட்காந்து பார்க்கும்போது பரிசுத்தம் இல்லையா? கர்த்தருடைய ஊழியக்காரங்க டேபை பயன்படுத்துறாங்கன்னா, அல்லது டிஜிட்டல் போர்டை பயன்படுத்துறாங்கன்னா, இதெல்லாம் அசுத்தம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு? அவர் கெட்டதும் இல்லாம மத்தவங்களை என்ன செய்யறாருங்க, அவர் கெடுக்க முயற்சி பண்ற. இவர் பாருங்க டேபை தூக்கிட்டு வந்துட்டாரு பிரசங்கம் பண்றதுக்கு. இதெல்லாம் எவ்வளவு அசுத்தம் பாருங்க. இப்ப நம்ம பிரசங்கம் பண்றோம், பிரசங்கம் பண்ணிட்டு அப்படின்னு செஞ்சிருவோம், வச்சுட்டு போயிடுவோம். அடுத்து நம்ம கையில பைபிள் எடுத்துக்குவோம். பாருங்க பைபிள் பக்கத்துல இருக்கு. அதுக்காக சபைக்கு வரவங்க எல்லாருமே டேபை கொண்டு வாங்க, மொபைல்ல பாருங்க நான் சொல்றோம். ஏன் அதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை? கவனம் செதறும். நீங்க ஒரு டேபை வந்து நீங்க வந்து பைபிள் பாக்குறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு மெசேஜ் வரும், உள்ள போய் பார்ப்பீங்க. ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளணும். அப்ப சபை கூடி வரும்போது என்னதான் கொண்டு வரணும்? வேத வாக்கியங்கள். பிரசங்கர் என்ன செய்வாருன்னா உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை டைப் பண்ணி அதை ஒரு ஒழுங்குபடுத்தி எதுல கொண்டு வருவாங்க? டேப்ல கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஜனங்களுக்கு என்ன செய்வாங்க? போதிப்பாங்க. இன்னைக்கு டேப் இருக்கிறதுனால ஒரு தேவனுடைய வார்த்தை ஒரு கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு டக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா? டக்குன்னு பார்த்து சொல்ல முடியும். தேவன் கிரேக்க மொழியில எபிரேய மொழியில இந்த வார்த்தை என்ன செஞ்சுக்கிறாரு, பயன்படுத்தி இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்கூல் நடத்துறோம். எதுல நடத்துறோம்? மொபைல். கத்துக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைகள் எதில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் அது எப்படிப்பட்டதாங்க? பரிசுத்தமானதுதான். நீங்க மொபைல்ல நிறைய ஆப் வச்சிருக்கலாம், அதெல்லாம் பரிசுத்தமானதா? ஆனால் அதில் உள்ள தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தமானது. நம் மொபைலை யூஸ் பண்ணாலும் டேப் யூஸ் பண்ணாலும் நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை என்ன செய்யணுங்க, பார்க்கணும். நான் சரியா அதை பயன்படுத்தலைன்னு சொன்னா அதற்கான ஆக்கினை யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும். நான் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்வதற்காக இதை பயன்படுத்துறேன், எனக்கு பலன் இருக்கு. இல்ல நான் வேறு ஒரு காரியத்துக்காக அது தொடர்ந்து நான் பயன்படுத்துறேன்னா எனக்கு என்ன இருக்கு? தண்டனை. அப்ப இன்றைக்கு அறிவியல் வளர்ந்து இருக்குது. தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யறாங்க? நம்ம அதுல அறிவிக்கிறோம், தேவனுடைய சத்தியங்களை அறிவிக்கிறோம். அதிகமான வளர்ச்சி பெற முடியுமா? இன்றைக்கு முதல்ல இருந்த கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதிகமான வளர்ச்சி அவங்கள்ட்ட இருக்குது. காரணம் என்ன? இன்டர்நெட் போன்ற காரியங்கள், மொபைலு, டேப்லெட்டு, டேபு, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுதுங்க? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதிகமாக உதவி செய்யுதா? அறிவியல் பெருகும் சொல்ற. இந்த அறிவியல் வந்து இந்த அளவுக்கு பெருக பண்ணது யாரு? தேவன் தான் பெருக பண்ற. இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு நம்ம தேவனுடைய சத்தியத்தை நம்ம போதிக்கிறோம். மும்பையில் ஒரு குடும்பத்தார் நம்மோடு சேர்ந்து ஆராதனை பண்ணாங்களா? எப்படி இது சாத்தியப்பட்டது? இன்டர்நெட், மொபைல். தேவனை தொழுது கொண்டாங்களா? இன்றைக்கும் நிறைய மக்கள் தேவனை எப்படி தொழுது கொள்றாங்க? சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்க வீடுகளில் கூடி வருவாங்க, எல்லாம் எதுல கனெக்ட் ஆவாங்க? மொபைல்ல கனெக்ட் ஆவாங்க. இதை நாம் கர்த்தருடைய வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்தணுமா? நிச்சயம் என்ன செய்யறங்க? பயன்படுத்தணும். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது 20ஆம் வசனம், வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை பேப்பர்ல இருந்து தான் பரிசுத்தம் சொல்றாங்க இல்லைங்களா? அவர்களுக்கு ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை எதிலிருந்து பிரசங்கம் பண்றாரு?
வசனம் பாருங்க, புஸ்தக சுருள், புஸ்தகத்தை விரித்த போது. கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சுருள். அந்த சுருளை என்ன செய்யறாங்க, ஏசாயா புஸ்தகத்தின் சுருள பிரிக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தை சுருள்ல இருக்கிறதுனால இயேசு பக்கம் தூக்கி போட்டார். அவர் என்ன செய்யறாருங்க, அதை விரித்து தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்றாரு. அந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறாருங்க, அறிவிக்கிறார். அப்ப இவங்க இயேசுகிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே எதுக்கு நீங்க வந்து அந்த தோல் சுருளை எதுக்கு நீங்க விரிச்சு அதை வச்சு நீங்க படிச்சீங்கன்னு கேட்க முடியுமா? ஏன் கேட்க முடியாது? ஏன்னா இயேசு அதை என்ன செய்யறாரு, பயன்படுத்துறாரு. தேவனுடைய வார்த்தை அது சாதாரணமான ஒரு சுருளில் இருந்தாலும், தோல் சுருளில் இருந்தாலும், கற்பலையில் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான். தேவன் கல்லையும் தோல் சுருளையும் சுருளையும் பார்க்கிறாரா, பேப்பரையும் பார்க்கிறாரா? அவர் எதை பார்க்கிறாருங்க, வார்த்தை. என்னுடைய வார்த்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும், சத்தியமாக பிரசங்கம் செய்ய வேண்டும். அவன் மொபைல்ல இருந்து பார்த்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, டேப்ல இருந்து பார்த்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, லேப்டாப்ல இருந்து பார்த்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை சத்தியமாக என்ன செய்யணுங்க, போதிக்க வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். பவுல் நிருபத்தை எதுல எழுதுறாரு, பேப்பர், பாப்பிராசன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எழுதி என்ன செய்யறாரு, அனுப்புறாரு. நிருபம். ஏன் அவர் தோல் சுருளை பயன்படுத்தல? ஏன் அவர் வந்து கல்லை ஏன் கற்பலையில ஏன் பயன்படுத்தல? தேவனுடைய வார்த்தை கற்பலை தோல் சுருள் எழுதப்பட்டது. இப்ப எதுக்கு அவர் வந்து பாப்பிராஸ்ல ஏன் எழுதுறாரு? காரணம் என்னங்க, அந்த நேரத்தில் அது எப்படி இருந்தது, எல்லா பக்கம் ஈஸியா பயன்படுத்தப்பட்டது, எல்லாராலும் பயன்படுத்தப்பட்டது. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யறாரு, எழுதி அதை அனுப்புறாரு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. பாருங்க, தீமோத்தேயுவிட்ட கட்டளை கொடுக்குற, நீ வரும்போது எதை கொண்டு வா, புஸ்தகங்களையும், அதாவது அந்த பாப்பிராசன் சொல்ற பாருங்க, அந்த புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருளையும். பாப்பிராஸ் வந்து ரேட்டு கம்மி, ஆனால் தோல் சுருள் ரேட்டு ஜாஸ்தி. பாப்பிராசில் எழுதப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் கிழிந்து போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தோல் சுருள் எழுதப்பட்டது கிழிந்து போவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு, அதிக நாள் பயன்படுத்தலாம். ஆனா பேப்பர்ல எழுதப்பட்டது எவ்வளவு நாள் பயன்படுத்த முடியுங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அப்ப பவுல் பாப்பிராஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேப்பர்ல எழுதுனதுனால பவுல் வந்து தேவனுடைய வார்த்தையை அவமதிச்சிட்டாரா? இல்ல. தேவனுடைய வார்த்தைகள் எதுல எழுதப்பட்டாலும் அது என்னவாதான் இருக்கும், அது பரிசுத்தமா தான் இருக்கும். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். பாருங்க, யூதர்கள் என்ன செஞ்சாங்கிறது கவனிங்க. அவங்க புஸ்தகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம் புஸ்தகங்கள் இருக்கு பாருங்க. இது எல்லாமே சுருள்ல எழுதப்பட்டது. சுருள்ல எழுதப்படும் போது அதிகாரங்கள் வசனங்கள்லாம் இருந்துச்சா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த அதிகாரங்களையும் வசனங்களையும் பிரிச்சது யாரு? அவங்க எப்படி பிரிச்சு வச்சிருந்தாங்கன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், அவங்க அப்படிதான் பிரிச்சு வச்சிருந்தாங்க. யாருங்க? யூதர்கள். ஆனா அது தோல் சுருள் எழுதப்பட்டாலும் எதுல எழுதப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் வரிசை கிரமமா எழுதப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரங்களாகவோ வசனங்களாகவோ என்ன செய்யப்படலைங்க, அதெல்லாம் எழுதப்படல. இந்த வசனங்கள், இந்த அதிகாரங்கள்லாம் பிரிச்சது யாரு?
பாருங்க, கிபி 1227-28 இங்கிலாந்துல ஸ்டீபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, இந்த அதிகாரங்களை அவர் தான் என்ன பண்ணாருங்க, பிரித்தார். புதிய ஏற்பாட்டு அதிகாரங்களை அவர் தான் பிரிச்சார். அதிகாரமா அவர் தான் பிரிச்சார். பழைய ஏற்பாடு யார் பிரிச்சாங்கன்னா பாருங்க, ஆரோன் பென் மோசஸ் பென் ஆசேர் கிபி 7ஆம் 10ஆம் நூற்றாண்டுகள்ல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பழைய ஏற்பாட்டை அதிகாரங்களா என்ன செஞ்சாங்க, பிரிச்சாங்க. இப்ப நல்லா கவனிங்களேன், மனுஷர்கள் இந்த அதிகாரத்தை பிரிச்சதுனால தேவனுடைய வார்த்தையின் மகத்துவம் குறைஞ்சிருச்சா? இது மனுஷர்கள் தான் பிரிச்சாங்க, இது தேவன் பிரிக்கல. மனுஷர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் சரியாக என்ன செய்யணுங்க, அந்த புஸ்தகங்களை எடுக்கணும், வசனத்தை எடுக்கணுங்கிறதுக்காக அதிகாரங்களையும் வசனங்களையும் இவங்க தான் என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. கிபி 1551 புதிய ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வசனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்டது யாருன்னா ராபர்ட் எஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். பாருங்க, கிபி 1555 முழு வேதாகமத்திற்கும் வசனங்கள் பரவலா என்ன செய்யப்பட்டதுன்னா பயன்படுத்தப்பட்டது. அப்ப அதிகாரங்களை பிரிச்சதும் மக்கள் தான், மனுஷர்கள் தான். வசனங்களை பிரிச்சதும் யாரு தாங்க, மனுஷர்கள் தான். அப்படி அதிகாரங்களும் வசனங்களும் பிரிக்கப்பட்டதுனால இப்படி சொல்ல முடியுமா? இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை ஆதி ஆகமம் அந்த முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இருந்தாதான் நான் படிப்பேன். அது தோல் சுருள்ல இருக்கணும், அல்லது அது எதுல இருக்கணுங்க, சாதாரணமான சுருள்ல இருக்கணும், அல்லது அது பாப்பிராஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் படிப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஏன் படிக்கிறாங்க அப்பனா? மனுஷர் பிரிச்சது தானே. தேவனுடைய சித்தம் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? நிச்சயம் என்ன ஆகாதுங்க, நடக்காது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்ன்ற. தேவனுடைய வார்த்தைகள் அது டேப்ல இருந்தாலும் சரி, லேப்டாப்ல இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் சரி, பேப்பர்ல இருந்தாலும் சரி, பாப்பிராஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது கற்பலைகள் இருந்தாலும் சரி, தோல் சுருள்ல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் எப்போதும் எப்படிப்பட்டது, அது பரிசுத்தமானது. தேவன் ஒவ்வொரு ஊடகத்தையா பயன்படுத்துற. இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி பெருகி இருக்கா இல்லைங்களா? எல்லாருடைய கையிலும் மொபைல் இருக்கு, டேப் இருக்கு, லேப்டாப் இருக்கு. எல்லா கிறிஸ்தவர்களுடைய மொபைலு, லேப்டாப்பு, டேப் எல்லாத்துலயும் என்ன இருக்குங்க, பைபிள் இருக்கு. எங்க போனாலும் படிக்க முடியுமா? எங்க போனாலும் படிக்க முடியும். கருவியை பார்க்கணுமா அல்லது தேவனுடைய வார்த்தையை பார்க்கணுமா? தேவனுடைய அதிகாரம் எதுல இருக்கு, அவருடைய வார்த்தைகள் இருக்கு, அதுதான் பார்க்கணும். அவர் எப்ப டேபை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மோசமான ஊழியக்கார். யாரு நல்ல ஊழியக்காரனா ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, பைபிள் இப்படி எடுத்துக்கிறார், இதுல இருக்கிற பரிசுத்தம் இந்த டேப்ல இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அவங்கள பொறுத்த மட்டும் என்ன, பேப்பர்ல தான் பரிசுத்தம் இருக்குன்னு நினைக்கிறான். பாருங்க, அதுக்காக சபைக்கு வரவங்க எல்லாருமே டேப்பை கொண்டு வாங்க, லேப்டாப் கொண்டு பைபிள் படிங்கன்னு சொல்றோமா? இல்லை. பிரசங்கம் செய்யும் போது அந்த பிரசங்கத்தை டைப் பண்ணி என்ன செய்யறோம், டேபு கொண்டு வரோம். கொண்டு இங்க நம்ம என்ன செய்யறோம், இதை பார்த்து பிரசங்கம் பண்றோம். தேவனுடைய வார்த்தைகள் மாத்தி ஏதாவது போதிக்கிறோமா? பாருங்க, இன்னும் 100 வருஷம் இந்த பூமியில மனுஷர்கள் இருந்தாலும் தொடர்ந்து அறிவியல் வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தைகள் தொடர்ந்து அது மாறுமா மாறாதா? அது ஒருபோதும் என்ன ஆகாதுங்க, மாறவே மாறாது. நாம் தொடர்ந்து எதான் போதிக்க போறோம், தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம்தான் போதிக்க போறோம். சாமுவேல்கிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனை எதை பார்க்கிறாருங்க, இருதயத்தை பார்க்கிறார். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு மைக்கு பயன்படுத்தல, இன்னைக்கு நம்ம மைக்கு பயன்படுத்துறோம். கேட்கலாம் இல்லைங்களா, என்னங்க இயேசு மைக்கை பயன்படுத்தல, நீங்க மைக்கு பயன்படுத்துறீங்க, முதல்ல சபை பில்டிங்ல இருந்து முதல்ல வெளியே தள்ளுங்கன்னு சொல்லுவீங்களா? அது சொல்லக்கூடிய நபர் அப்படி சொல்லுவாரா? இயேசு போடியம் பயன்படுத்தல,
மலைப்பிரதேசம், வனாந்தரம், கடற்கரை பகுதி அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ற. நம்ம ஏன் போடியம் பயன்படுத்துறோம்? சேர் ஏன் பயன்படுத்துறோம்? ஏன் ஃபேன் பயன்படுத்துறோம்? ஏன் ஏசி பயன்படுத்துறோம் சபை கூடி வரும்போது? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. எதை ஏத்துக்க மாட்டாங்க? ரேப்ல பிரசங்கம் பண்ணா ஒரு பெரிய பாவின்னு நினைக்கிறாங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு எளிமையாக்கி கொடுக்கிறார். இப்ப இந்த பிரசங்கம் பண்றா, இது முடிச்சு என்ன செஞ்சதுக்கு ஓரத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த சகோதர கர்த்தருடைய பந்தி நடத்தும்போது நம்ம என்ன செய்யறோங்க? பைபிள் தான் பார்க்க இதை உட்காந்து பார்த்து உட்காந்துக்கிறோமா? தேவனுடைய சபைக்கு இடரலற்றவர்களாக இருங்கள். நான் வரும்போது, கர்த்தருடைய சபைக்கு வரும்போது விசுவாசிகள் எல்லோரும் என்னதான் கொண்டு வரணும்? பைபிள். மொபைலை பயன்படுத்தக்கூடாது. ஏன் மொபைல் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேற சிந்தனைகள் போகுமா? நீ கையில பைபிள் வைக்கும்போது வேற சிந்தனை போகுமா? நிச்சயம் போகாது. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு வேற ஏதாவது சிந்தை போகுதா? ஏன் போறதில்லை? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கார்ந்துக்கிறாங்க. என்ன செய்யணுங்க? தேவனுடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். அப்ப என்ன இருக்கோ அதை என்ன செய்யறேன்? உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் என்ன வார்த்தைகளை நான் சொல்றேனோ அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பைபிள்ல இருக்க? பைபிள்ல இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எதில் இருந்தாலும் பரிசுத்தமா? பேப்பர் பரிசுத்தம் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தம். பாருங்க, தேவன் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுன்ற. நீ சுருள இருந்தா பிரசங்கம் பண்ணணும், தோல் சுருள இருந்தா பிரசங்கம் பண்ணணும், கற்பனைகள் இருந்தா பிரசங்கம் பண்ணணும், பாப்பிராஸ்ல இருந்தா பிரசங்கம் பண்ணு சொல்றாரு. தேவனுடைய வார்த்தைகள் எதுல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியாக என்ன செய்ய? பிரசங்கம் பண்ணு. அப்ப முதல்ல தேவனுடைய வார்த்தைகள் கற்பலகை வந்தது, அதுக்கப்புறம் தோல் சுருள் வந்தது, அதுக்கப்புறம் புத்தக வடிவம் வந்தது, அதுக்கப்புறம் டேபு வந்தது, கம்ப்யூட்டர் வந்தது, லேப்டாப் வந்தது. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் இதில் இருக்கா இல்லைங்களா? பாருங்க, எத்தனை கருவி, இதுக்கப்புறம் எந்த கருவியெல்லாம் வரப்போது தெரியல. எத்தனை கருவிகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் என்னாகாதுங்க, மாறவே மாறாது. நம்முடைய வேலை என்ன? தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படியாக என்ன செய்யணுங்க? பிரசங்கம் பண்ணணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுன்ற. தேவனுடைய வசனத்தை எப்படிதான் பிரசங்கம் பண்ணணுமா? ஜாக்கிரதையா. நீ இதை பார்த்துதான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றாரு இல்ல. அப்ப சபைக்கு என்று ஒரு ஒழுக்கம் இருக்கு. விசுவாசிகள் வரும்போது எல்லோரும் என்னதான் கொண்டு வரணும்? சபை கூடி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமா? சபை எப்பெல்லாம் கூடுதோ அப்பெல்லாம் என்ன கொண்டு வரணுங்க? பைபிள் கொண்டு வரணும். பைபிள் வசனம் சொல்லப்படும் போது பைபிளை திறந்து என்ன செய்யணுங்க? வாசிக்கணும், வசனத்தை பார்க்கணும். இதான் எல்லா ஊழியக்காரும் சொல்லுவாங்க. டிஜிட்டல் போர்டு பயன்படுத்துறாங்க பாருங்க, அவங்களும் அதான் சொல்லுவாங்க. டேபு பயன்படுத்துறவங்களும் அதான் சொல்லுவாங்க. லேப்டாப் பயன்படுத்துறவங்களும் அதான் சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியாக என்ன செய்யறாங்க? அதை பயன்படுத்துறாங்க. இதை ஒரு குற்றமா பார்த்து இது ஒரு 10 பேருக்கு மெசேஜ் அனுப்பி பாருங்க, இந்த ஊழியக்கார் டேப்ல பிரசங்கம் பண்றாரு, ஒரு பெரிய பாவியா இருக்காருன்னு சொல்றாங்க, பெரிய பாவின்னு சொல்றாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் பேப்பர் தான் பரிசுத்தம். நம்மை பொறுத்த மட்டும் தேவனுடைய வார்த்தைகள் எதில் இருந்தாலும் அதெல்லாம் என்னவா இருக்கிறது? பரிசுத்தம். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.